ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு CP ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை எண்ணூரில் உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்புத்தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூரப் பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதி உதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
2030ஆம் ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின்போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல் பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 1 லட்சம் ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,850 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக $800 கோடி செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்கலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.